செகண்ட், உடம்புல இருக்கக்கூடிய உப்பை எப்படி வெளியில் அனுப்புறது? இயற்கை மருத்துவத்துல வாழை இலை குளியல்னு ஒரு அழகான சிகிச்சைங்க. என்னுடைய அனுபவத்துல டயாலிசிஸ் செய்ய முடியாத வேலையை கூட இந்த வாழை இலை குளியல் செய்யறத நான் பார்த்துருக்கேன். நம்முடைய மருத்துவமனையில கிட்னி ஃபெயிலியரோட நிறைய பேர் வருவாங்க. ஆல்ரெடி டயாலிசிஸ்ல இருக்கவங்களும் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் செஞ்சாலும் கூட ட்ரை டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். டயாலிசிஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் வெயிட் லாஸ் வந்து 0 தான் இருக்கும். கிரியாட்டின் வந்து ஸ்டாக்னண்டா பார்த்தீங்கன்னா 6-7 நின்றும். இப்போ டாக்டர் கிட்ட கேட்கும்போது இதை மட்டும் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க, உடம்புக்கு ஒன்றும் ஆகாதும்பாங்க. இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கம்பாங்க. பட் எல்லாருக்கும் கிட்னியும் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த வாழை இலை குளியல்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்னா நேராக நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே மொத்த உடம்புல இருக்க துணியும் எடுத்துட்டு வெறும் வாழை இலையில படுக்க வச்சு உங்களை வாழை இலையில கட்டிடுவோம். உங்களோட முகம் இது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். மீதி ஃபுல்லாக உங்களை தலையிலேருந்து எல்லாத்தையும் வாழை இலையில கவர் பண்ணிடுவோம். காலையில் 7லிருந்து 7:30 மணி, மழைக்காலம் குளிர்காலமாக இருந்தால் 9லிருந்து 10 மணி. உங்கள் கூடவே வந்து ஒரு நேச்சுரோபதி மருத்துவர் உட்காந்துருப்பார். 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி தனித்தனி அறையில் வெயில் படக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய வசதியில் படுக்க வைப்போம். ஒரு 3/4 மணி நேரம் அப்பப்போ கொஞ்சம் வாய் உலராமல் இருப்பதற்கு தண்ணியும், உடம்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கு தலையில் ஈர துணியும் வச்சு படுக்க வைப்போம். கரெக்டாக 45 மினிட்ஸ் கழிச்ச பிறகு நீங்கள் எழுந்து நின்னீங்கன்னா குறைஞ்சது 1 லிட்டர் வேர்வை வந்து உங்கள் உடம்புலேருந்து போயிருக்கிறத பார்க்க முடியும்.